முயற்சியும் சரியான பயிற்சியும் நிதானமும் பொறுமையும் தான் அவசியம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அவசர கால உலகத்தில் பாருங்கள், எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் ரிசல்ட். அதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. வள்ளல் பெருமானார் ஒரு அழகான ஒரு ஒழுக்கமான வாழ்வியல் நிறைய கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால தான் நான் திரும்ப திரும்ப எத்தனையோ ஞானிகள் மகான்கள் எல்லா ஆசிரமங்களுக்கும் நான் பயணப்பட்டு திரும்பி வந்திருந்தா கூட பெருமானார்கிட்ட நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அடிப்படையில் இயற்கையின் போக்கில் போவார். யோகா தியானமே வேணான்ட்டாருங்க. என்ன எதுவுமே பண்ண தேவையில்லையா? எப்படி நடக்கும்? வாழ்வியலில் நாம் அதற்கான பாதையில் பயணிக்கணும். அடிப்படை ஒழுக்கத்தை வச்சார். உலகத்தில் எங்கேயாவது ஆசிரமத்தில் எங்கேயாவது நீங்கள் உள்ளே வராதீங்கன்னு போர்டு வச்சு பார்த்துருக்கீங்களா? பெருமானார் வச்சுருக்காரு. ஏன்? அடிப்படை ஒழுக்கம் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது. நீ குறுக்கு வழியில் வரலாம், வா, அது உனக்கே பயன்படாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை ஒழுக்கமெல்லாம் எதுவும் இல்லை, மூலிகை மட்டும் சாப்பிடுவேன், எனக்கு என்ன நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்குவேன், போதும், வர்றாங்க, பயன் தர